இவ்வளோ ஒரு ஸ்டூடெண்ட்ஸை பார்க்குறது வந்து ரொம்ப ஹாப்பி. ஏன்னா போவோம், சரி வர கொஞ்சம் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. இங்கே எவ்வளோ பேர் இருக்காங்கன்னே அப்படி கண்ணுக்கு தெரியல. அந்த அளவு வந்து அவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க. கண்ணுக்கு தெரியலன்னா டாக்டர்கிட்ட போயிடுவாங்க. எதுக்கு ஷோக்கு வந்தீங்க? சும்மா மாமா இறங்க வா, நீயே பாத்துக்கறியா? இறங்கிட்டுனா ஸ்டேஜ்ல ஆடுறப்பா என்ன அவளை கலக்க சொன்ன, என்ன கலக்கிட்டு இருக்க? என்ன சொல்றேன், தேவையில்லாத பேச்சு. ஸ்பீக் இன் இங்கிலீஷ். we are big fan of that. ஏன் இங்கிலீஷ் எல்லாருக்குமே தெரியும். சூப்பரான ஆளு. ஏன்னா மெசேஜ் மீன் அனுப்புறதுக்கே மசாஜ் மீன் அனுப்பி அடி வாங்குவான். இல்ல எனக்கு என்ன அந்த மாதிரி இங்கிலீஷ் வேணான்றாங்க. ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், நான் ஃப்ளூயண்டா அடிச்சு போய்டும் தாங்க. சில பேருக்கு தெரியும். சீரியஸா அவர் இங்கிலீஷ் வந்து ஒரு மாதிரியான ஆளு. ஏன்னா இப்போ வந்து டாய்லெட்னு எழுதுனால அதை டூலெட்னு நினைச்சிட்டு போய் வாடகைலாம் எவ்வளோன்னு கேட்பாரு. அதனால அவரோட இங்கிலீஷை மட்டும் நீங்க கேட்காதீங்க. தமிழ்ல எவ்வளவு வேணாலும் பண்ணுவார். எது வேணா இல்ல. இங்கிலீஷ் என்கிட்ட வந்து மராத்தில இருந்து எல்லா வயசும் நான் 16 லாங்குவேஜ் பேசுவேன். மராத்தில 16 லாங்குவேஜா? நீங்க ரெண்டு வார்த்தை எடுத்து விடுங்க மராத்தில. அங்க பார் அவன், நீங்க வந்தா சீரியஸா பேசுங்க, காமெடி வேணான்றான். நான் சீரியஸா பேசினா காமெடியா இருக்கும். அதனால தான் காமெடியே பண்றதில்ல இப்பெல்லாம்.